அன்பு பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசியவாத சிந்தனை கொண்ட டாக்டர் எஸ்.ஆர். நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், ஜெய்ஹிந்த். சார், இன்று தமிழகத்துல ஒரு பக்கம் அரசியல் நகர்வு வேறு மாதிரியாக நகர்ந்து கொண்டிருக்க, டெல்லியில் தேசியத்தையே ஒரு அசைத்து பார்க்கும் நிகழ்வு ஒன்று நடந்ததாக தெரிகிறது. குறிப்பாக இன்ஸ்டால தொடங்கி இன்ஸ்டன்டா அவ்வளவு ஃபாலோயர்ஸ், மில்லியன் ஃபாலோயர்ஸ்ங்கிறாங்க, அவ்வளவு ஃபாலோயர்ஸ் பெற்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. குறிப்பா கல்வி, இளைஞர்களுக்கு அடிப்படையான கல்வியை குறிவைத்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. கல்வி அமைச்சரை ரிசைன் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய டீப் இன்சைட்ஸ் என்ன சார் இதை பற்றிய? நான் ரெண்டு கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறேன். கல்வி கட்டமைப்புல சில முறைகேடுகளும் சில சீர்திருத்தங்களும் தேவையா என்று கேட்டால் தேவை. அது அடிப்படை உண்மை. அடிப்படை உண்மை. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதற்கு இந்த அரசு, குறிப்பிட்டு இந்திய அரசானது சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது கடந்த 12 ஆண்டுகளில். இன்னும் பல சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நம் கல்வி முறை, இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி முறை, டிகிரிகள் கொடுக்கப்படுகின்றன. பல்கலைக்கழகங்களும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் அங்கே வருகின்றன. மக்கள் படிக்கின்றார்கள், குறிப்பிட்ட இளைஞர் சமுதாயம் படிக்கின்றார்கள். ஆனால் திறனுள்ள கல்வியாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. there is no skilling. அதுக்காக தான் NEP என்பதை வடிவமைத்துள்ளார்கள். ஒரு பக்கம் அப்படி இருக்க எக்ஸாம் பேப்பர்ஸ் லீக் ஆகிறது, எக்ஸாம் முறைகேடுகள் எப்படி உதாரணத்துக்கு இந்த நீட் சச்சரவானது, அதுக்கப்புறம் CBSE ஒரு சச்சரவு, இது மாதிரியான சச்சரவுகள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். குறிப்பிட்டு இந்திய அரசுக்கு, கல்வி அமைச்சகத்துக்கும் பெரிய அழுத்தத்தை எடுத்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் என்பது அந்த 12th 11th 12th காலேஜ், இந்த குரூப் தான் இதுல கோரா அடி வாங்குற குரூப். அந்த குரூப் அடி வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்நிய சக்திகள் இவங்களை வச்சு இந்தியாவுக்குள்ள ஒரு போராட்டத்தை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனா ஏன்னா நேபாளில் இது நடந்திருக்கு, ஜென்சி புரோட்டஸ்ட், பங்களாதேஷ்ல நடந்திருக்கு, ஸ்ரீலங்கால நடந்திருக்கு. அது மாதிரி ஒரு புரோட்டஸ்டை வடிவமைத்து கட்டமைக்க வேண்டும் என்பது அமெரிக்கா பிளஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டுக்கு ரொம்ப நாளாவே அது அவங்களோட சிந்தனையா இருக்கு. அதற்காக அவங்க அங்கே அப்பப்போ சில பேர் அவங்க பிளான் பண்ணுவதும், அங்கே அவர்களை உபயோகித்து பிளான் பண்ணுவதுன்னா அங்க நிறுவுவதும், அவங்கள உபயோகித்து பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்குவதும், அதை வைத்து இந்தியாவில் ஒரு அமளியை உருவாக்குவதும். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் எப்ப வரும்? ஒண்ணு கரெக்டா ஏப்ரல் மாத கடைசியில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஜென்ரலா ஒரு சம்மர் செட் ஆகி ஒரு அரசியல் சூழல் சூடு பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாம அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது, அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது, அப்ப இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கட்டமைக்கும் போது அவங்களுக்கு லாபதாயகமா இருக்கும். அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அதோட நீழ்ச்சியா தான் இந்த காக்ரோச் பார்ட்டி, ஜனதான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அங்க அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டர்க்கியில இருந்து இருக்காங்க, பங்களாதேஷ்ல இருந்து இருக்காங்க, பாகிஸ்தான்ல இருந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட பல லட்சம், இன்னும் சொல்ல போனா அதுல சேர்ந்திருக்கிற ஒரு 40 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸா இல்ல சோ கால்டு அந்த கட்சியின் தொண்டர்களா என்னன்னு சொல்ல முடியல. ஏன்னா கட்சின்னா இன்னைக்கு உறுப்பினர் கார்டு கொடுத்து ஒரு கட்சி வந்தா அது கட்சி. இன்ஸ்டாகிராம்ல லைக் ஷேர் போட்டவங்க எல்லாம் கட்சின்னு சொன்னாங்கன்னா அவன் எல்லாம் அவங்க அதுக்கண்டு உறுப்பினர் அட்டை ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல மேடம். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இருக்கா? உங்க சேனல் நான் பாக்குறதுனால எங்களுக்கு ஏதாவது அட்டை கொடுக்குறீங்களா? நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும். கருத்துக்கள் மட்டும்தான் சார் கொடுக்குறோம், வேற எதுவுமே கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த மாதிரி கருத்துக்கள் மாத்திரமே பார்த்து பாகிஸ்தான்ல இருந்து பாட்ஸ் மூலமாகவும் இல்ல பங்களாதேஷ் மூலமாகவும் துருக்கி மூலமாகவும் இது மூலமா வரக்கூடிய அந்த பேராதரவு என்பது எப்படி இந்தியாவுக்குள்ள ஜனதா அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம்? பாகிஸ்தான் ஜனதா
பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தான் காக்ரோச்சும் ஒண்ணுதான். சோ அதனால நான் காக்ரோச் தனியா பாகிஸ்தான் தனியா சொல்ல விருப்பப்படல. அதனால பாகிஸ்தான் ஜனதா பார்ட்டியா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா உருது மொழியில சொன்னா பாகிஸ்தான் அவாம் பார்ட்டின்னு வச்சுக்கலாம் அவங்க வேணும்னா. இல்ல வெஸ்ட் பெங்கால் ஐ மீன் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய கட்சியா இருந்தா பங்களாதேஷ் குஸ்பேட்டியா பார்ட்டின்னு வச்சுக்கலாம். குஸ்பேட்டியானா ஊடுருவக்காரர்கள் கட்சின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் அவங்களோட பரம்பரை தொழில். உட்கார்ந்துட்டு இருக்கிறது இங்க, விஸ்வாசம் அங்கன்னு சொல்லி தானே அவங்க இருப்பாங்க. இந்த சைட்ல இருக்கிறவங்க, ஈஸ்ட் சைட்ல இருக்கிறவன் முன்னாள் ஈஸ்ட் பாகிஸ்தானு. சோ இப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த கட்சியில சேர்ந்திருக்கும் போது இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. வந்த கேமராமேன்க அதிகம் இருந்தாங்க, ப்ரொடெஸ்டர்ஸ் கம்மியா இருந்தாங்க. அதாவது அங்க வந்து குரல் எழுப்பியவர்களும், அங்கே வந்து கூச்சல் போட்டவர்களும், அங்கே அரசுக்கு எதிராக கோஷங்கள் இட்டவர்களும் மிக கம்மியாக இருந்தார்கள். ஆனா பிரஸ் அதிகமா இருந்தது. இந்த அபிஜித் திப்கே இவரோட கொஞ்சம் வரலாறு நான் வந்து புரட்டி பார்த்தேன். அவரோட கருப்பு பக்கங்கள் அது பெரிய கருப்பாடா இருக்கு. உதாரணத்துக்கு ஆர்டிகல் 370 நீக்கிய போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இன்னும் சொல்ல போனா காஷ்மீர் பிரிவினைவாதத்துக்கு உறுதுணையாகவும் செயல்பட்ட நபர் என்று அபிஜித் தீப்கே அறியப்பட்டார். போல அதே அபிஜித் தீப்கே கூட இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற சௌரவ் தாஸ் என்ற நபர் காஷ்மீர் பிரச்சனை இந்திய சுப்ரீம் கோர்ட்டில் தீர்மானிக்கப்பட வேண்டியது. அதாவது ஆர்டிகல் 370 செல்லுமா செல்லாதா என்று சுப்ரீம் கோர்ட்ல போன கேஸ் இங்க தீர்மானிக்கப்பட வேண்டியது அல்ல. அது வந்து எங்க தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால் பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்மானிக்கப்பட்டிருக்க வேண்டும். பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு இங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த நாட்டை உணவை சாப்பிட்டு இங்கே உயிர் வளர்த்து இங்கே ஆதாயம் தேடிக்கொண்டு பாகிஸ்தானுக்கு விசுவாசம் காட்டும் இது போன்ற தேச துரோகிகள் தான் இதன் பின்னால் இருக்கிறார்கள். இந்த சௌரவ் தாஸ் தான் ஒரு 3 நாள் முன்னாடி பிரஸ் மீட் கொடுத்த நபர். இன்னொரு நபர் வந்து யாருன்னு எடுத்து பார்த்தா அந்த ஆளோட பேக்ரவுண்ட பார்த்தா அவர் ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சனாவே இருந்தவர். அவர் பேர் கூட நான் குறிப்பிடுறேன். அவங்களோட போட்டோஸ் வேணும்னா இருக்கு, நீங்க வேணும்னா போடலாம், நான் எடுத்து அனுப்புறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சிறந்த தேசியவாதிகள் இல்ல, அவங்க சொல்றதெல்லாம் நீங்களும் நானும் கேட்டு அதன்படி நம்ம அவங்க வழிகாட்டுதலுக்கு இணங்க நடந்து கொள்ள வேண்டும். அதனால அவங்க தான் நம்ம அடுத்த தலைமுறை பின்பற்ற வேண்டிய தலைவர்கள் அவங்க. அந்த நபர் பேர் வந்து ஆசுதோஷ் ரங்கா, RANKA ரங்கா, ஆசுதோஷ் ரங்கா. அவர் ஆப்போட உறுப்பினர். இன்ஃபேக்ட் இந்த காக்ரோச் பார்ட்டியோட வெப்சைட்டுகளை பாத்தீங்கன்னா ஆப் பார்ட்டியோட குஜராத் மாநில வெப்சைட்டும் வெஸ்ட் பெங்கால் மாநில வெப்சைட்டும் கூட நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெப்சைட்டா மாறிச்சு, அவங்களோட வலைதளமா மாறிச்சு. ஆப்பே ஒரு பாராசைட் பார்ட்டி. அந்த பாராசைட் வந்து புது இன்னொரு பாராசைட்டை உருவாக்குது, ஒரு பிராணிய, காக்ரோச் ஒரு பிராணிய. இது அந்த பிராணிக்கான தலைவர் இருக்கிற இடம் பாஸ்டன். பாஸ்டன்ல இருந்து சௌரவ் தாஸுக்கு 6 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கிறது. எப்படி வந்தது, யார் கொடுக்கறாங்க, எதனால் இந்த பணம் கொடுக்கப்படுகிறது? கரெக்டா கல்லூரி வந்து திறக்கும் காலகட்டத்தில், அதாவது கல்லூரிகளும் பள்ளி கூடங்களும் திறக்கும் காலகட்டத்தில் இது போன்ற ஒரு கட்டமைப்பு, அதுக்கண்டு எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் வித் தி சிஸ்டம் நான் சொல்லல. லெட் மீ பி கிளியர் வித் யூ. தவறுகள் நடந்திருக்கின்றன, தவறுகள் திருத்தி கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அரசாங்கம் அதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா கல்வி அமைச்சர் அவர்கள் சற்றே அவரோட கொள்கை முடிவுகளையும் அவரோட நடவடிக்கைகளையும் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்கட்டு அந்நியர்கள் வந்து இங்க வசப்பட வேண்டும், அந்நியர்கள் கைக்கூலிகள் வந்து இங்கே நாட்டின் இறையாண்மையை வந்து கேள்வி எழுப்ப வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கடான்னா அதற்கு நான் உடந்தையாகவோ இல்லை இப்ப இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் உடந்தையாகவோ இருக்கும் என்று இவர்கள் நினைத்தால் அது இன்று அந்த பிம்பம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுள்ளது ஜந்தர் மந்தரில். அண்ணா ஹசாரே புரொடெஸ்ட் இதே ஜந்தர் மந்தர் தான்
வந்து ஒரு அரசை கவிழ்றதுக்கு காரணமா இருந்தது. ஏன்னா அந்த அரசின் அடிப்படை தத்துவமே, அந்த அந்த அரசின் கண்ணோட்டமே, இந்தியாவின் மீது கொண்ட கண்ணோட்டமே, அந்த அரசின் நடவடிக்கைகளே மக்களுக்கு எதிரானதாக இருந்ததால் தான் அந்த ப்ரொடெஸ்ட் மொமெண்டம் கெயின் ஆச்சு. சரி, இந்த காக்ரோச் பார்ட்டி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு யாரெல்லாம் காசு கொடுத்திருக்காங்க? கெரவான் மேகசின், தாக்கூர் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. கெரவான் மேகசினோட கொள்கை, அவங்க அவங்களோட அடிப்படை சிந்தனை எதை பத்தி இருக்குன்னா பார்மா இண்டஸ்ட்ரி. உதாரணத்துக்கு கோவிட் வந்த தொற்று இருந்துட்டு இருந்த காலத்துல ஃபைசர் மெடிசின்ஸை வாங்கணும்னு சொன்னாங்க, மெடர்னாவோட மருந்துகளை வாங்கணும்னு சொன்னாங்க, தடுப்பூசிகளை, இந்தியா தடுப்பூசிகளை வந்து தடுக்கணும்னு சொன்னாங்க உற்பத்தி பண்றதை. சோ இவர்கள் யாரோட கைக்கூலிகள்? இந்த தாக்கூர் ஃபவுண்டேஷன். இவங்க நேரடியாகவே இந்திய அரசை பல்வேறு முறை எதிர்த்துள்ளார்கள். ஃபார்ம்லாஸ்ல இங்க இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு குறுகிய ஒரு வேளாண் சார் தொழில் செய்பவர்களை அவர்களுக்கு ஆதரவு திரட்டி இந்தியாவுக்கு இந்தியாவில இருக்க ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்தியாவுக்கு எதிராக போராடுற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அதுக்கு ப்ளூம்பர்க், டிடபிள்யூன்னு சொல்லிட்டு ஜெர்மன் சேனல் இதெல்லாம் வந்து உறுதுணையா இருந்தது. சோ இது ஒரு பிக் இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி. அந்த கான்ஸ்பிரசியில ஒரு பகுதி தான் இந்த காக்ரோச் பார்ட்டி. நான் ஜனதா நான் திரும்பியும் சொல்ல மாட்டேன், யாரும் சொல்லவும் கூடாதுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா காக்ரோச் சொன்னா ஜனதாவா இருக்க முடியாது. மனிதன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு 6 அறிவு இருக்கணும், 2 கால் இருக்கணும், 2 கை இருக்கணும். காக்ரோச்சுக்கு எனக்கு தெரிஞ்சு 6 கால் இருக்கும். இல்ல 4 காலே வச்சுக்கோங்களேன். எத்தனை காலம் ஒண்ணு இருக்கட்டும், அது காலே இல்லாம கூட இருக்கட்டும், இல்ல கவுத்து போட்டு கூட படுக்கட்டும். அது இந்தியால இருந்து வந்த அடிப்படையாவே ஒண்ணு சொல்றேன். காக்ரோச்சை பத்தி நான் சும்மா காக்ரோச் டைப் பண்ணி பார்த்தேன். பார்த்தா எனக்கு ஒரு இது வந்தது. அது வந்து ஆக்சுவலா இந்தியா சொந்தமான ஒரு ஒரு இன்செக்ட் இல்ல. அந்த உயிரினமே வந்து அமெரிக்கால இருந்து வந்தது. இப்ப இந்த உயிரினங்களும் எங்க இருந்து வருது? இந்த அபிஜித் தீப் கேல்லாம் அமெரிக்காவில் இருந்து. கப்பல் வழியாக இந்தியாவுக்கு வந்த உயிரினம் தான் இந்த காக்ரோச். இது விமானம் மூலமாக இந்தியாவில் வந்து இறங்கி இந்தியாவில் சர்ச்சையை கலப்ப வேண்டும். அரசை வந்து இவங்க ஏக் தக்கா அவர் தோ சர்க்கார் கிர்ஜாயின்னு இவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு முட்டுக்குடு, ஒரு தள்ளு ஆட்சி விழுந்துரும், ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்லிட்டு. ஆனா அதற்கு நேர்மாறாக இன்று வந்துள்ள அரசியல் களம் இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிற்பாடு பெரிய அளவுல களம் மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டுல தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ, இங்க நடந்த சில விஷயங்கள், அந்த டாட் இந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோ கால்டு ஒரு கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணியே வந்து வெட்டுப்பட்ட அணியா நிக்குது. துண்டு துண்டா நிக்குது. இப்போ அதுல ஒரு அணி வந்து 23 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு, பாவம் 10 ஆண்டு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2019 இருந்து அவங்க 38 எம்பிக்கள் வாங்கினா, இல்ல 39 எம்பிக்கள் பாண்டிச்சேரியும் சேர்த்து 39 எம்பிக்கள் வாங்கினாலும் சரி, இந்த வாட்டி 40க்கு 40 வாங்கினாலும் சரி, பாவம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பார்லிமெண்ட் கேன்டீனுக்கு நன்மையை தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் அவர்கள் தந்ததாக எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தா நீங்க சொல்லுங்க. சோ இந்த தாக்கூர் ஃபவுண்டேஷனு, இந்த இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்த நான் இதுல பதிவு செய்ய விரும்புறேன். பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 24 கமிட்டிகள் இருக்கு. இந்த வாட்டி பிஜேபியோட மெத்தன போக்கோ அல்லது மக்கள் அவர்கள் மீது கொண்டிருந்த ஒரு என்ன சொல்றது கோபமோ, எங்கேயோ ஒரு கோபமோ, இல்ல ஒரு தோய்வோ, ஓட்டர் ஃபெட்டிகோ, இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்களை 240 சீட்டுக்கு எடுத்து வந்தது. என்டிஏ 293 சீட்டுக்கு எடுத்துட்டு வந்தது. அந்த 293 சீட்டு மாத்திரமே அவர்கள் எடுத்த காரணத்தால் அவர்கள் இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கும் போது 24 பாராளுமன்ற குழுக்களின் தலைவர்களாக இருக்கும் நிலையில் வெறும் 11 குழுக்களுக்கு மட்டும்தான் பாஜக தலைமை வகிக்கிறது. 4 குழுக்களுக்கு அவர்கள் கூட்டணி கட்சிகள் தலைமை வகிக்கிறார்கள். அப்பொழுது 15 அமைப்புகளுக்கு மட்டும்தான் இவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். 9 பாராளுமன்ற குழுக்களுக்கு எதிர்கட்சிகள்
தலைமை வகிக்கிறது. அதிலும் குறிப்பிட்டு கல்வித்துறை, வேளாண் துறை, வெளியுறவுத்துறை, ஊரக மேம்பாட்டுத்துறை, இந்த 4 பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு தலைவர்களாக அமர்ந்திருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். குறிப்பிட்டு இன்று கல்வித்துறைக்கு முக்கியமான பொறுப்பில் அமர்ந்திருக்கும் நபர், அவரோட காலம் கூட இன்னைக்கு இப்போ சீக்கிரம் முடிஞ்சிடும், ராஜ்யசபா காலம் கூட. அவர் எம்பி யாருன்னா திரு திக்விஜய் சிங் அவர்கள். அவருக்கு நெருங்கிய ஒரு நபர் தான் என்சிஆர்டியிலும் அவர் இருக்கிறார். அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சைகள், பல சர்ச்சைகள் இருக்கின்றன. இன்க்ளூடிங் யூஜிசி சர்ச்சை ஒண்ணு வெடிச்சது பாருங்க சில மாதங்களுக்கு முன்னாடி. அதற்கு காரணம் திக்விஜய் சிங். சோ இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா இந்த நட்ஷல் பாத்தீங்கன்னா, எதுக்கு ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும்னா ஸ்டெபிலிட்டி மாத்திரம் இல்ல, இந்தியாவில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஏற்படுத்தப்பட்ட பிறகு, இது மாதிரி பாராளுமன்ற குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தப்பட்ட பிறகு, அவர்கள் கையில் இது போன்ற நபர்கள் கையில் போகும்போது நாட்டுக்கு எதிரான சிந்தனையை விதைப்பதற்கு அவர்களால் சுலபமாக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 20% விண்டோவாவது கிடைக்கும். அந்த 20% விண்டோ கூட ஏன் நம்ம ஓபன் பண்ணி வைக்கணும்? மறந்துடாதீங்க, இதே திக்விஜய் சிங் தான் RSS தான் மும்பை 26/11 செய்தது என்று குற்றம் சாட்டிய நபர். அந்த காலத்துல RSS பேன் பண்றதுக்கு பெருமுயற்சி எடுத்த நபர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவரும் இருக்கிறார், காங்கிரஸ் தலைவர். திரு திக்விஜய் சிங்கும் ஒரு முக்கியமான தலைவராக திகழ்ந்தார். அப்கோர்ஸ் அவங்க எல்லாருமே இப்ப 80+ ஆயிட்டாங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய 12 வருஷம்ன்றது இட்ஸ் டூ லாங் டைம் இன் இந்தியன் பாலிடிக்ஸா இருக்கிறதுனால பல பேருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இது தெரிந்து கொள்ள வேண்டியது தேவை. அதே சமயத்தில் இந்த அரசுக்கு நான் இன்னும் சொல்ல போனா ஒரு குடிமகனாக நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையானது, கல்வி ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் மீடியன் ஏஜ் அப்படின்வாங்க. அந்த மீடியன் ஏஜ் ஐரோப்பாவுக்கு 45 வயசு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை 29 வயது. அதாவது படித்து முடித்து விட்டு வரக்கூடிய இளைஞர்கள் அதிகம் இருக்கிற நாடு, படித்துக்கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த 18ல இருந்து 29, 30 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா படித்துக்கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு. சோ இங்க எத்தனை கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன என்றது கேள்வி அல்ல, தரமிக்க கல்வி கொடுக்கப்படுகிறதா அந்த கல்வி நிறுவனங்களில் என்பதுதான் கேள்வி. சகட்டு மேனிக்கு நம்ம நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை வளர்த்து விட்டுருக்கோம் கடந்த 12 ஆண்டுகள்ல. கட்டுக்கடங்காத விதத்தில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் வளர்ந்திருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் யுஜிசி அமைப்பின் கீழ் அது சரியாக நெறிப்படுத்தப்பட்டுள்ளதா, அது யுஜிசியின் வழிகாட்டுதலுக்கு இணங்க, அவர்களின் சட்டத்திட்டத்துக்கு இணங்க அது செயல்படுகின்றனவா என்று கேள்வி எழுகிறது. ஆனா பெரும்பாலுமான சமயங்களில் அது நடப்பதில்லை, அது பெரிதாக வெளியே வரவதும் இல்லை. ஒரு சில பல்கலைக்கழகங்கள்ல பாத்தீங்கன்னா 3500 பேர் வெறும் பிகாம் படிக்கிறாங்க, 1500 பேர் பிபிஏ படிக்கிறாங்க. எப்படி மேடம் முடியும்? ஃபேக்கல்டி எங்கிருந்து வராங்க? பிஹெச்டி வாங்கினவங்க எங்க இருக்காங்க? அப்ப யூஜிசியோட கைட்லைன்ஸ் காத்துக்கு வீசப்படுகிறது தானே. அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி இவங்க கொடுக்குறாங்க? காசை கட்டி டிகிரி வாங்கிட்டு போ. இது கடைசியில எங்க முடிய போகுது? போதை கலாச்சாரம், குடிப்பவர்கள் அதாவது என்ன சொல்றது, மதுபான பிரியர்களா? தமிழ்நாட்டுல அப்படித்தானே கூப்பிடணும் அவங்கள, வேற தப்பா மது பிரியர்கள். அந்த மது பிரியர்கள் அதிகமாறது இளைஞர் சமுதாயத்துல. வழிப்பறி, செயின் ஸ்நாச்சிங்கு. இந்த கோயம்பேடுல ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது பாருங்க. செத்து போனவங்களும் மைனரு, இடிச்சவங்களும் இளைஞர்கள். இது சமுதாய சீர்கேடுக்கு வழிவகுக்குமா, வழிவகுக்காதா? சோ கல்வி நிறுவனங்களை நாம் முறைப்படுத்தவில்லை என்றால் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை எழும். அதை ஹியூமன் செக்யூரிட்டி ஆங்கிள் இருந்து நம்ம பார்த்தோம்டானா நம்மளுக்கு புரிய வரும். எஜுகேஷன் டஸ் நாட் மீன் டிகிரிஸ் அலோன், இட் மீன்ஸ் ஸ்கில். அந்த ஸ்கில் இருக்கா இல்லையா என்பதுதான் கேள்வி. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மேம்படுத்தப்பட வேண்டும்
அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கு மாற்றங்கள் துரிதமாக இன்னைக்கு பாராளுமன்றம் நடக்குது. இன்னைக்கு இதை எடுத்துட்டு வந்தா நாளைக்கு பாராளுமன்றத்துல எம்பிக்கள் கோஷம் போடுவாங்க. கேரளா அப்ஜெக்ட் பண்ணுமோ இல்ல கர்நாடகா அப்ஜெக்ட் பண்ணுமோ அப்படின்னா அப்ப நீங்க எதுவுமே என்னைக்குமே பாஸ் ஆக முடியாது. எந்த சட்டத்தையும் நீங்க ஏற்ற முடியாது. உங்களோட அரசியல் காரணங்களுக்காகவும் உங்களோட அரசியல் அழுத்தங்களுக்காகவும் கல்வி சார்ந்த மாற்றங்களை நீங்கள் தள்ளி போட்டால் அது அடுத்த தலைமுறையை பாதிக்கும். இதுதான் என்னோட கண்ணோட்டம்.